Which one of the following rule is used to determine the direction of the induced current due to the motion of the coil at right angle to the magnetic field? நான் சொன்ன மாதிரி எல்லா கொஸ்டினும் எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அதன் மூலம் இந்த கொஸ்டின் குரூப் டீல தான் கேட்டாங்கன்னு சொல்லி உங்களால புரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்ம பார்க்குற அந்த கிளாஸுக்கான பிடிஎஃப் உங்களோட டெலிகிராம் சேனலான பணிய வாய்ப்புல கொடுத்துருவேன். நீங்க எதுக்காக ரிவிஷன் சீரிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கேள்வியில என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு ரூலை வந்து கேட்கறாங்க. ரூல் எந்த சம்பந்தப்பட்டதுன்னா டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்ட் கரண்ட் சொல்றாங்க. இதுதான் வந்து குழுவே. டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்ட் கரண்ட் எதுல வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம், ஃபிளெமிங்கோட ரூல்ஸ்ல லேர்ன் பண்ணுவோம். ஃபிளெமிங்ல 2 ரூல்ஸ் இருக்கும். கன்ஃபியூஷன் இங்க தான் வரும். இது லெஃப்ட் ஹேண்டா இல்ல ரைட் ஹேண்டான்னு வந்து டவுட் வரும். சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபிளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் எதுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா மோட்டார் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. சோ மோட்டார்ல வந்து கான்செப்ட் இருக்கும், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபிளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஜெனரேட்டர்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ ஜெனரேட்டர்ல என்னன்னா இன்டியூஸ்ட் கரண்ட் ஜெனரேட் அப்படின்னு இருக்கு. அது பேர்ல இருக்கு. ஜெனரேட் என்ன, கரண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், ரைட்டா? அப்ப கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த கரண்டோட டைரக்ஷனை பாக்குறதுக்காக யூஸ் பண்ற ரூல் தான் வந்து ஃபிளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல். ஃபிளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்னன்னா மோட்டர்ல இருக்கும். அதாவது மோட்டார் சுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது எந்த வாக்குல சுத்துதுன்னு பாக்குறதுக்காக வந்து அந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக டைரக்ஷனை பார்ப்பாங்க. அதுக்கு யூஸ் பண்ற ரூல் தான் வந்து ஃபிளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல். சின்ன கன்ஃபியூஷனா இருக்கலாம். ஒரு அனிமேஷன் பார்த்தா உங்களுக்கு நல்லா வந்து புரியும். இதுல பாருங்க. இதுல உங்களுக்கு நான் கிளாரிட்டியா வந்து சொல்லியிருக்கேன். இதுல என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. மோட்டர் என்ன, நம்ம வீட்டுல யூஸ் பண்ற ஃபேன் வந்து ஞாபகத்துல வச்சுக்கேன். ஃபேன் என்ன பண்ணுவோம், நம்ம சுவிட்ச் போடுவோம். சுவிட்ச் போட்டோம்னா ஃபேன் சுத்தும். அப்ப என்ன, இந்த இடத்துல அந்த சுவிட்ச் போறதா வந்து இந்த பேட்டரி கனெக்ட் ஆகுதுன்னு ஞாபகத்துல வச்சோம். சுவிட்ச் அதாவது இந்த பேட்டரி கனெக்ட் ஆகணும்னே நல்லா கவனிக்கலாம். இந்த பேட்டரி எப்போ கனெக்ட் ஆகுதோ அப்ப மட்டும் தான் இது வந்து சுத்த ஆரம்பிக்கும். அப்ப என்ன, இந்த இடத்துல நம்ம சுவிட்ச் போடும்போது இது சுத்துது பாத்தீங்கன்னா, இப்படி சுத்தும் போது வந்து இது என்ன டைரக்ஷன்ல சுத்துதுன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிற ரூல் தான் என்ன, ஃபிளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது பார்த்தது வந்து மோட்டரோடது. இது ஜெனரேட்டரோடது. ஜெனரேட்டர் என்ன பண்ணணும், கரண்ட் வந்து என்ன ஜெனரேட் பண்ணணும். சோ கரண்ட ஜெனரேட் பண்ணணும். இதுல நம்மளே வந்து சுத்த வைப்போம். எப்படி சுத்த வைப்போம், ஏதாவது வந்து இப்ப இந்த பிளான்ட்ல இருக்கு பாத்தீங்களா, விண்ட் பிளான்ட், இதோட வந்து கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து சுத்த வைப்பாங்க. இதை சுத்தம் போது என்னன்னா இங்க நல்லா கவனிக்கலாம். இதை சுத்தம் போது மட்டும்தான் இந்த லைட் இந்த இது என்ன ஆகும்னா பல்ப்ல வந்து லைட் எரியும். அப்ப என்ன, இந்த இடத்துல கரண்ட் வந்து ஜெனரேட் ஆகுது. அப்படி கரண்ட் ஜெனரேட் ஆகும்போது இது எந்த டைரக்ஷன்ல, அதாவது இந்த கரண்ட் எந்த டைரக்ஷன் நோக்கி போகுது, இந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்க இருக்கிற ரூல் தான் என்ன, ஃபிளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல். நான் ரொம்ப பேசிக்கா தான் சொல்றேன், இன்ட்ரா சொல்லல, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இதை வச்சு பார்க்கும்போது கேள்வி என்ன, அவன் கேள்வியும் சொல்லியிருக்காங்க, இன்டியூஸ் கரண்ட். இதுதான் வந்து குழுவே. இன்டியூஸ்னு சொன்னாவே வந்து கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. அப்ப இதுல இன்டியூஸ் ஆகும், ஜெனரேட்டர். அதுல நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். இந்த உருவார கரண்ட் தான் இன்டியூஸ் கரண்ட் சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபிளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் தான். அதாவது வச்சுங்க, ஃபிளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் தான் இது சம்பந்தப்பட்டதுன்னா ஜெனரேட்டர் சம்பந்தப்பட்டது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும்.